இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையெல்லா நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலே கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாய் தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். Genesis chapter 28:15. Behold, I am with you and will keep you wherever you go and will bring you back to this land, for I will not leave you until I have done what I have spoken to you. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய கர்த்தர் யாக்கோபுக்கு இந்த அற்புதமான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று. எனக்கு அன்பான தேவஜனமே, ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம், 6வது மாதத்துக்குள் நாம் வந்துவிட்டோம், தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறவில்லையே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்கிறார், நான் சொன்னதை நிச்சயமாய் செய்வேன். நான் எவைகளை செய்கிறேனோ அவைகளை மாத்திரமே சொல்வேன். அவர் சொன்ன காரியத்தை நிச்சயமாய் அவர் செய்து முடிப்பார். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். உயிருள்ள நாள் மட்டும் அவர் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கின்றார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். இந்த நாளிலும் உங்களையும் பார்த்து ஆவியானவர் சொல்கிறார், எனக்கு பிரியமான தேவஜனமே, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நான் உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறேன். நீங்கள் கடந்து போகிற பாதைகளை நான் நன்கு அறிவேன். நான் உங்களோடு கூட இருந்து உங்களை நான் ஆறுதல் படுத்துவேன், உங்களை நான் தேற்றுவேன். உங்களுடைய பலவீனத்துல என் பலன் பரிபூர்ணமா இருக்கும். நான் உங்களோடு கூட எப்பொழுது இருப்பேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். எனவே நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறவர். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்த வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் யோசுவாவோடு சொன்னது போல, கர்த்தர் யாக்கோபோடு சொன்னது போல இந்த நாளிலே உங்களோடும் கூட சொல்கிறார், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வம் இன்றும் ஜீவிக்கிறார். ஆமென். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே, நீர் எங்களை கைவிடாத தேவன். நாங்கள் உயிருள்ள நாள் மட்டும் எங்களை நீர் கைவிட மாட்டீர். நீர் யாக்கோபோடு ஆண்டவரே சொன்ன வாக்குத்தத்த வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் அப்பா அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதி பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.